ஹலோ மக்களே! இன்றைய காணொளியில சுண்டைக்காயுடைய அற்புதமான நன்மைகளை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய பாரம்பரிய சித்த மருத்துவத்தில சுண்டைக்காய் பெருமளவுல பயன்படுத்தப்படுது. தக்காளி, கத்திரிக்காய் போன்ற செடி வகைகளை சார்ந்த சுண்டைக்காய் பார்க்கறதுக்கு சிறியதாக இருந்தாலும் இதில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது. சுண்டைக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காயில மட்டும் சக்தி இல்லைங்க. அதனுடைய இலை, வேறு இப்படி அந்த முழு செடியுமே பல மருத்துவ குணங்களை கொண்டதா இருக்குது. நம்ம உடலுடைய உறுப்புகளுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதில் அதிகமாக இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் இ இந்த மாதிரி ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளடக்கி இருக்கிறது தான் இந்த சுண்டைக்காய். பொதுவாக விட்டமின் சி அப்படின்னா ஆரஞ்சு, கொய்யா பழம் இந்த பழங்களை தான் நம்ம சொல்லுவோம். இதற்கு சரிசமமான விட்டமின் சி உள்ளடக்கி இருக்கிறது தான் இந்த சுண்டைக்காய். சுண்டைக்காய் நம்ம பாரம்பரிய உணவுகள்ல ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்குது. இந்த சுண்டைக்காய் நம்ம ஒரு சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம்ங்க. இல்ல உங்களுக்கு இதனுடைய கசப்பு தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை நம்ம வத்தல் மாதிரி காய வைத்து கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பலவிதமான நோய்கள் வராம தடுக்க உதவுது. இந்த காணொலியில நம்ம சுண்டைக்காய் சாப்பிடுவதனால கிடைக்கக்கூடிய அற்புத நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இப்போ உள்ள மெடிக்கல் சயின்ஸ் இதனுடைய நன்மைகளை பற்றி அறிவதற்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் இதை வழக்கமா உணவுல பயன்படுத்தி வந்தாங்க. அதன் மூலியமா பல நோய்கள் இருந்து தங்களுடைய உடம்பை பாதுகாத்து ஆரோக்கியமா வாழ்வதற்கு இந்த மாதிரியான உணவுகள் உதவியா இருந்தது. சுண்டைக்காயில இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்ம கேழ்வரகு, பேரித்தம்பழம் இந்த மாதிரி உணவுகள் இருக்கிறது போன்றே சுண்டைக்காயிலும் இரும்பு சத்து அதிகமா இருக்குதுங்க. இதை நீங்க காய வைத்து பொடியாக கூட சாப்பிடலாம். அல்லது முழு சுண்டைக்காயை வெந்நீர்ல கொதிக்க வைத்து அந்த நீரை நீங்க அருந்தி வந்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்களை அதிகப்படுத்தி ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் வராம தடுக்க உதவும். ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு உணவு தான் இந்த சுண்டைக்காய். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்துல உள்ள கொழுப்பு சேர்வதை தடுப்பது மட்டும் இல்லாம இதய குழாய்கள்ல கொழுப்பு படுகிறதையும் தடுக்க உதவுது. உங்களுக்கு இதய நோய், ரத்த கொதிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாரத்துல 3 நாள் நீங்க இந்த சுண்டைக்காயை சாப்பிட்டு வரலாங்க. உங்க உடல் எப்பவுமே சோர்வா இருக்குது, உடல்ல உள்ள உள்ளுறுப்புகள்ல இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருக்கு, இல்ல உடல்ல இனம் புரியாத ஒரு வலி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க சுண்டைக்காய் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு பெருமளவுல உதவியா இருக்கும். சர்க்கரை வியாதி உள்ளவங்க சுண்டைக்காய் பொடிய நெல்லிக்காய் பொடியோட சம அளவு கலந்து நீர்ல கொதிக்க வைத்து காலையில வெறும் வயிற்றுல அருந்தி வரும் பொழுது நம்மளுடைய சர்க்கரை நோய் குணமாகிறது மட்டும் இல்லாம கல்லீரலையும் இது சுத்தப்படுத்த உதவும். இந்த காலத்துல நம்ம சாப்பிடக்கூடிய அதிகப்படியான ரசாயன கலந்த உணவுகள்னால ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் ஒண்ணுதான் ரத்தம் கெட்டு போறது. ரத்தத்துல பல கிருமிகள் சேர்ந்து பல நோய்கள் வர காரணமா இருக்குது. நம்ம சுண்டைக்காய் மோர்ல கலந்து சாப்பிடுவதனால ரத்தத்துல உள்ள கிருமிகளை அது அடியோட நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்துது. நம்ம வயிற்று குடல் பகுதியில இருக்கக்கூடிய குடல் புழுக்கள் நீக்கக்கூடிய தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குதுங்க. சுண்டைக்காயோடு ஓமம் கலந்து காலையில வெறும் வயிற்றுல நீரில் கொதிக்க வைத்து அதனை நீங்க அருந்தி வரும் பொழுது குடல்ல உள்ள புழுக்கள் இறந்து வெளியேறி குடல் சுத்தமாகும். அல்சர், வயிறு பிரச்சனை உள்ளவங்க சுண்டைக்காய் பொடியோடு சம அளவு கருவேப்பிலை பொடியை கலந்து நன்கு வெந்நீல கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்கும் பொழுது நாள்பட்ட குடல் புண், வாயு பிரச்சனை, நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து தீர்வு கிடைக்கும். தாய்ப்பால் குறைவா உள்ள தாய்மார்கள் சுண்டைக்காய் வத்தலை நெய்யில வதக்கி சாப்பிட்டு வரும் பொழுது தாய்ப்பால் அதிகரிக்க செய்யுங்க. சுண்டைக்காயில கிளைகோல்கலாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேச்சுரல் கெமிக்கல் இருக்குது. பிஞ்சு சுண்டைக்காய் நம்ம சாப்பிடும் பொழுது சில பேருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால முழுமையான பழுத்த சுண்டைக்காய் சாப்பிடுறது பாதுகாப்பு. சிலருக்கு நைட் ஷேட் வகை காய்கறிகள், அதாவது சுண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிடுறதுனால வயிற்று எரிச்சல் அல்லது ஜீரண பிரச்சனை ஏற்படலாம். அப்படிங்கிறவங்களுக்கு சுண்டைக்காய் உங்களுக்கான நல்ல தேர்வா இருக்காம கூட இருக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், கர்ப்பிணி பெண்கள் அல்லது தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் இந்த காயை பச்சையா எடுத்துக்கலாம் என்கிறதுக்கு இப்ப வரைக்கும் பெரிய விஞ்ஞான ஆதாரங்கள் கிடையாதுங்க. ஆனா சில நாடுகளில், குறிப்பா கானா மாதிரியான ஆப்பிரிக்கா நாடுகள்ல கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் சுண்டைக்காயை பச்சையாகவே சாப்பிடுறாங்க. அவர்களோட நம்பிக்கை என்னன்னா இது இரும்பு சத்து அதிகரிக்கவும் தாய்ப்பால் சுரப்பு மேம்படவும் உதவும்னு நினைக்கிறாங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு இன்னும் போதுமான ஆய்வுகள் நடக்கலங்க. மேலும் சில நச்சு வகை சுண்டைக்காய்களும் இருக்குதுங்க. நம்ம அதை நல்ல வகை சுண்டைக்காயோடு பார்க்கும் பொழுது ஒத்த தோற்றம் இருக்கும். அதனால உங்க உடல்நிலை, கர்ப்பம் அல்லது பிற மருத்துவ நிலைகள் இருந்தா சுண்டைக்காயை உங்க டயட்டை சேர்ப்பதற்கு முன்பாக டாக்டரிடம் ஆலோசனை கேட்பது மிகவும் முக்கியம். ஓகே கைஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். நன்றி.